அண்ணன் திரும்ப ஒரு மெஜஸ்டிக் லீடர். அதனால என்ன பண்ணாருன்னா, பாமக குறித்த கருத்துக்கு அவர் இந்த நேரத்துல என்ன சொல்லியிருக்கணும்? இந்த கட்சி இப்படிதாங்க போகணும். இந்த கட்சிக்கு இப்படி ஒரு நிலை வரணும். குடிசையை கொளுத்துனாங்கல்ல, அப்பாவி மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கினார்கள் அல்லவா? காதலின் பெயரால் நடந்த திருமணங்கள் என்று சொல்லி காதல் திருமணங்களை மக்களிடத்திலே தவறான முறையில் எடுத்து சென்றார்கள் அல்லவா? இளம் தம்பதியர்களை கொடுங்கோன்மைக்கு ஆளாக்கி அதில் ஒருவரை பலியிட்டு ஒருவரினுடைய வாழ்வுக்கு எல்லா வகையிலும் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் அல்லவா? எனவே இந்த நிலைக்கு அந்த கட்சி வந்திருப்பதில் ஆச்சரியமில்லைன்னு சொல்லி இருந்தா இன்னைக்கு ராமதாஸுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. ஆனா ராமதாஸுக்கு ஒரு ட்ராக்க உருவாக்கிட்டார். திரும்ப என்ன சொல்லிட்டாருன்னா, வட மாவட்டங்கள்ல இருக்கிற சிலை அம்பேத்கர் சிலைகள் அவர் அமைச்சதுதான். அவர் போன்ற அரசியல் தலைவர்கள் ஒரு காலத்தில் பார்ப்பது அரிதுதான். இப்படி எல்லாம் கருத்துக்களை டிப்ளமேட்டிக்கா வெளிப்படுத்தினது வெளிப்பாடு அந்த கருத்துக்கு இசைந்து போய் அரசியல் செய்ய வேண்டிய நிலை இப்ப சமூக நீதியின் பக்கம் ராமதாஸ் அண்ணன் திரும்ப கொண்டு வந்துட்டாருன்னே நான் நினைக்கிறேன். அந்த பேச்சுக்கள் அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறது. அதான் நான் சொன்னேன் திரும்ப மெஜஸ்டிக் லீடர்னு. அந்த நிலைப்பாட்டை ராமதாஸ் பக்கம் நின்று எடுத்து விட்டதாகவே நான் உணர்கிறேன். அதனால பாட்டாளி